இன்னைக்கு நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு. கிறிஸ்துவுக்கு நம்ம நல்ல போர் சேவகனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். போர் அப்படின்னு சொன்னா அது பெரிய பயங்கரமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா எல்லாராலையும் அவ்வளவு தைரியமாக இருந்து போர் செய்ய முடியாது. நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், எப்பவுமே எல்லாமே என்னதான் நல்லதே நடக்கணும்னு நினைச்சிருப்போம். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிதான் நடக்கும். சில நேரத்துல நம்ம நினைச்சு பார்க்காத காரியங்கள் எல்லாம் நடந்துரும். அப்படி நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு நல்ல போர் சேவனாக தைரியமாக விசுவாசத்துல நம்ம உறுதியா இருப்போம்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்ல வாக்குத்தத்தத்தின்படி நீங்க என்ன செய்ய தேவையில்ல, யுத்தம் பண்ண தேவையில்ல, நீங்க என்ன செய்யுங்க, சும்மா இருங்க, நான் என்ன செய்வேன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றேன். அந்த வாக்குத்தத்தை பிடித்தவர்களாக அதுக்கான ஆடை நீதியின் வஸ்திரத்தை நம்ம தரிக்கணும். அது நீதியின் வஸ்திரம் நம்மளால வாங்க முடியாது.